Happy morning, students. In today's class, we are going to see water, the elixir of life. Now we are going to see the remaining lesson. Closely connected with the conservation of water supplies is the problem of afforestation. ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளை நம்ம எப்படி வந்து இந்த வாட்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி வந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அதோட வந்து க்ளோஸாக கனெக்ட் ஆனது தான் இந்த அஃபாரஸ்டேஷனுங்கிறது. ஸோ அஃபாரஸ்டேஷன் என்னதுன்னா செடி வந்து நட்டு வச்சு அது மரங்களாக வந்து வளர்த்து அது மூலமாக வந்து நம்ம மழை வந்து வர வைக்கிறது. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call civilized forest or distinguished from wild and untamed jungle is one of the most urgent needs of India. So systematic planting அதாவது வந்து கரெக்டாக வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்றது மாதிரி முடிஞ்ச அளவு எல்லா ஏரியாஸ்லேயும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிளான்டிங் வந்து பண்ணணும். செடிகளை வந்து நட்டு வைக்கணும். நட்டு வச்சு அதை வந்து ஒரு அழகான வந்து ஃபாரஸ்ட்டாக வந்து மாற்ற முடியும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு காடாக வந்து மாற்றி அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயம் வந்து மழை வர்றதுக்கு உண்டான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. Such plantation would directly and indirectly prove a source of untold wealth to the country. ஸோ அந்த மாதிரியான பிளான்டேஷன்ஸ், அந்த மாதிரியான ஃபாரஸ்ட் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து ஒரு நல்ல செல்வமாக தான் அது இருக்கும். ஒரு They would check soil erosion and conserve the rainfall of the country from flowing away to waste. ஸோ அந்த மாதிரி ஃபாரஸ்ட் வைக்கும்போது சாயில் எரோஷனை வந்து கட்டுப்படுத்தும். அண்ட் நம்மளுடைய அந்த ரெயின்ஃபாலை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெயின்ஃபால் வந்து ஸ்ட்ரீமாவோ ரிவராகவோ வேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி நம்ம ஃபாரஸ்ட் வந்து வைக்கும்போது அந்த ரெயின்ஃபாலை வந்து அது என்ன செய்யணும், உறிஞ்சிக்கும் இல்லையா, அப்போ தண்ணி வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. And would provide the necessary supplies of cheap fuel and thus render unnecessary the wasteful conversion of farmyard manure into a form of fuel. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த தண்ணி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுனால தேவையில்லாத அந்த வேஸ்ட்டாக போகக்கூடிய தண்ணியை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஃபியூவலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் வந்து தேவையாகும் அப்படிங்கிறத வந்து இது மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெஜிடேஷன்ஸ் வந்து அவசியம், பிளான்டேஷன்ஸ் வந்து அவசியம். டெஃபினட்டாக வந்து நம்ம ஃபாரஸ்ட்டை நட்டு வைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய. The measures necessary to control the movement of water and conserve the supplies of it can also serve subsidiary purposes of value to the life of the countryside. ஸோ நம்ம வந்து இந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் நடவடிக்கை வந்து எடுக்கிறோமோ அது வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையாவது நம்மளால் அது மூலமாக சாதிக்க முடியும். ஸோ ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஏதோ அட்லீஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சப்சிடரி மீன்ஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட், ஒரு சாதாரண ஒரு ட்ரிவியலான விஷயத்தையாவது அந்த வாட்டர் மூலமாக நம்ம செய்ய முடியும். அண்ட் கண்ட்ரி சைட் மீன்ஸ் கிராமப்புற மக்களுக்கு அவங்களுடைய லைஃபுக்கு வந்து டெஃபினட்டாக அந்த வேஸ்ட்டாக போகக்கூடிய வாட்டர், அந்த ஸ்ட்ரீம்ஸாக ரிவராக போகக்கூடிய வாட்டரை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம், பிளான்டேஷன்ஸ் மூலமாக ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். By far the cheapest form of internal transport in a country is by boats and barges through canals and rivers. So cheapest form of internal transport means transport means அதாவது உள்ளூருக்குள்ளே ஒரு கண்ட்ரி சைடில் வந்து அதாவது கிராமப்புறங்களில் வந்து கம்மாய் கால்வாய் இதிலெல்லாம் வந்து படகுகள் வச்சு போவாங்க இல்லையா, அதை தான் வந்து இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போட்ஸ் அண்ட் பார்ஜஸ் மீன்ஸ் விசைப்படகு அப்படின்னு அந்த படகை தான் வந்து பார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கெனால்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மீன்ஸ் இந்த கால்வா வழியாக ரிவர்ஸ் வழியாக வந்து நடக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம internal transportன்னு சொல்கிறோம். We hear much about programs of rails and road construction but far too little about the development of internal waterways in India. ஸோ நம்ம அடிக்கடி வந்து என்ன வந்து கேள்விப்படுறோம் அப்படின்னா ரயில் ரோட்ஸ் போடுறாங்க அண்ட் வந்து ரோடெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து நமக்கு அடிக்கடி பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் வந்து வாட்டர்வேஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க, இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறது ரொம்ப கம்மியான ஒரு விஷயமா இருக்குது. Then again the harnessing of water supplies usually also makes possible the development of hydroelectric power. ஸோ அதே மாதிரி அந்த வாட்டர் சப்ளையை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணும்போது நம்ம வந்து எலக்ட்ரிக் பவருக்கும் அந்த வாட்டரை வந்து எக்ஸஸ் வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். The availability of electric power would make a tremendous difference to the life of the countryside and enable rural economic to be improved in various directions.
ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் பவர் வந்து ஒரு பெரிய பெரிய வித்தியாசத்தை வந்து உண்டுபடுத்தும். ட்ரெமெண்டஸ் மீன்ஸ் பவர்ஃபுல், ஒரு பவர்ஃபுல்லான டிஃப்ரென்ஸு அந்த கண்ட்ரி சைடு, அதாவது அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து உண்டு பண்ணும். அண்ட் எனேபிள் ரூரல் எக்கானமி டு பி இம்ப்ரூவ்ட் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ். அதே மாதிரி வந்து ரூரல் மீன்ஸ் டவுன் சைடு, அந்த டவுன் பக்கம் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சைடையும் வந்து ஃபைனான்ஷியலாக வந்து டெவலப் ஆகிறதுக்கும் நம்மளுடைய கண்ட்ரீஸுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா அந்த வாட்டரை வந்து நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது தான். இன் ஒன் சென்ஸ் வாட்டர் இஸ் அ காமனஸ்ட் ஆஃப் லிக்விட்ஸ். In another sense, it is the most uncommon of liquids with amazing properties which are responsible for its unique power of maintaining animal and plant life. ஸோ ஒரு சைட் பார்த்தா அந்த வாட்டருங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயம், அதாவது ஒரு சாதாரணமான விஷயம், நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே இன்னொரு சைட் பார்த்தா அது ரொம்பவே வந்து ஒரு அன்காமனஸ்ட் திங், அதாவது வந்து கிடைக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. லிக்விட்லேயே வந்து ரொம்பவே அன்காமனஸ்ட் திங்கிறது வந்து வாட்டர் தான். எதனால் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து பவர் இருக்குது. யூனிக் பவர் மீன்ஸ் ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து இருக்குது. அண்ட் அனிமல் அண்ட் பிளான்ட் லைஃப்க்கு அது ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. The investigation of the nature and properties of water is therefore of the highest scientific interest and is far from an exhausted field of research. ஸோ த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், நேச்சர், இதெல்லாம் வந்து நிறையவே சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப அதிகமான அளவு சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது. பட் அதே சமயம் வந்து அதை வந்து நம்ம ரிசர்ச் ஃபீல்டில் பார்க்கும்போது அதை பற்றி யாரும், அந்த வாட்டரை பற்றி யாரும் பெருசாக எடுத்து அது என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, நல்ல விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி யாரும் அதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் எதுவும் செஞ்சு அந்த வாட்டரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே, ஸ்டெப்ஸ் எதுவுமே வந்து எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். த கிரேட் பெசிஃபிக் கார்பேஜ் பேட்ச். ஸோ பெசிஃபிக் ஓஷன் பற்றி தான் இது. கார்பேஜ் மீன்ஸ் குப்பை. அந்த பெசிஃபிக் ஓஷன்றது எவ்வளோ பெரிய ஓஷன் தெரியும், எவ்வளோ பெரிய கடல். ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது, ஒரு பெருங்கடல், அதில் எந்த அளவுக்கு வந்து குப்பை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ். ஸோ ட்ராஷ் மீன்ஸ் குப்பை. ஸோ அங்கே வந்து அப்படியே மிதக்கக்கூடிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய அதிகமான குப்பை இருக்கக்கூடிய ஒரு ஓஷன் வந்து அதுதான். ஸோ ஃப்ளோட்டிங் ட்ராஷ் மீன்ஸ் மிதந்துட்டுருக்கும் அப்படி குப்பைகள் வந்து. இட் இஸ் இன் த பெசிஃபிக் ஓஷன் பிட்வீன் ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியா அண்ட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் லார்ஜர் தென் டெக்சாஸ். ஸோ அது வந்து பெசிஃபிக் ஓஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் வந்து ஃப்ளோட்டிங் ட்ராஷ்ன்றாங்க. அண்ட் இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜர் தேன் டெக்சாஸ். அந்த டெக்சாஸுங்கிற அந்த இடத்த விட ரொம்பவே பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்லி 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் அதர் டெப்ரிஸ் அப் டு 9 feet டீப் ஆர் ஃப்ளோட்டிங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் டன் ஆஃப் பிளாஸ்டிக்கும் டெப்ரிஸ் மீன்ஸ் தேவையில்லாத கார்பேஜும் வந்து அதில் மிதந்துட்டுருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குப்பை வந்து இப்படி மிதந்துட்டுருக்கு. பை எஸ்டிமேஷன் 80% ஆஃப் த பிளாஸ்டிக் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த லேண்ட். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் பிளாஸ்டிக் எங்கேருந்து வருதுன்னா லேண்டில் இருந்து தான் அங்கே போயிட்டுருக்கு. Floating in rivers to the ocean, the remaining 20% of the plastic originates from oil platforms and ships. ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 20% எங்கேருந்து வருது, அந்த ஃப்ளோட் ஆகக்கூடிய மீதி இருக்க 20% எங்கேருந்து வருதுன்னா ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்தும் ஷிப்ஸ், அதாவது வந்து கப்பல்கள்லேருந்து தூக்கி போடுறாங்களே அங்கேருந்து தான் அந்த குப்பைகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஓஷனே வந்து அவ்வளோ தூரம் இதுவார அளவுக்கு குப்பைகள் வந்து இருக்குது, அந்த கழிவுகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக தண்ணி வந்து எவ்வளோ கெடுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் உங்களுக்கு வந்து அந்த வாட்டரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் வந்து